நடிகர் விஜயுடைய தவேக தரப்பு திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட 3 கட்சிகள்ல எந்த கட்சியோட வாக்குகளை அதிகமா கைப்பற்றுது அப்படிங்கிற கணிப்பை ஒரு தனியார் இதழ் வெளியிட்டது. அது தொடர்பா என்ன வந்திருக்கு அப்படிங்கறத இந்த செய்தியில பார்க்கலாம். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் புதிதாக களமிறக்கக்கூடிய தவேகன்னு 4 முனை போட்டி தமிழ்நாட்டுல நிலவுது. தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலயுமே பெரிய அளவுல கூட்டம் கூடுது. அதே போல கருத்து கணிப்புலையும் விஜய் 2% தான் வாக்கு பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் விஜயோட அரசியல் வருகையால எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பு இந்த தேர்தல்ல ஏற்படும் அப்படிங்கறதே பல பேருடைய கேள்வியா இருக்கு. இந்நிலையில இந்த கருத்து கணிப்புல திமுக கூட்டணிக்கு 20.21 பேரும், அதிமுக கூட்டணிக்கு 27.56 விழுக்காடு பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 30.71 விழுக்காடு பேரும், பிற கட்சிகள்னு சொல்லி 21.52 விழுக்காடும் கூறியிருக்கிறாங்க. இதன் மூலமா விஜயோட அரசியல் வருகை நாம் தமிழருடைய வாக்குகளை அதிகமா பாதிப்படைய வைக்குது. இதுக்கப்புறம் அதிமுக கூட்டணிக்கும் 3வது இடத்துல திமுக கூட்டணிக்கும் இந்த பாதிப்பு இருக்கு. கடந்த லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. இதனால சட்டசபை தேர்தலில் நாம் தமிழருடைய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெருமளவுல கைப்பற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் விஜய் திமுகவோட வாக்குகளை தான் அதிகம் கைப்பற்றுவார். ஏன்னா அவர் மேடைக்கு மேடை திமுகவை தான் எதிர்த்து பேசுறார் அப்படின்னும், அதனால நிறைய பேர் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளா மாறி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அண்ணாமலை உள்ளிட்டோரும் பேசிட்டு வராங்க. ஆனா அதிமுக கூட்டணி ஆதரவாளர்கள் சுமார் 27.56 விழுக்காடு பேர் விஜய்க்கு வாக்களிக்க இருப்பதாகவும் ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு. விஜயோட அரசியல் வருகையால் இருக்கக்கூடிய கட்சிகள்ல குறைந்த அளவுல பாதிக்கப்படுறது திமுக கூட்டணியா தான் இருக்கு. இதன் மூலமா விஜய் அத்தனை தரப்பு மக்களின் வாக்குகளையும் கணிசமா பெறுவார் அப்படின்னு தெரிகிறது.